என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க. யார் வீடுனே? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. அப்போ ஊர்ல எல்லா வீட்டையும் நீ பார்த்திருக்க? இல்லண்ணே, அவன் எப்படி சொன்னான் பாத்தீங்கண்ணே, இந்த வீட்டை அவன் பார்த்ததே இல்லையா? அப்ப எல்லா வீட்டையும் பார்த்திருக்கான்னு அர்த்தம். அது எப்படின்னு கேளுங்கண்ணே, தெரிஞ்சுக்காம நம்ம விடக்கூடாது. எதுக்காகண்ணே எல்லா வீட்டுக்கும் வந்தான் கேளுங்கண்ணே. உங்களை கூட்டிட்டு வந்தேன் பாரு. சாரிண்ணே, யார் வீடுனே? இது வரைக்கும் இல்ல, நான் பார்த்ததே இல்லையே, அதான் கேட்டேன். வைத்தீஸ்வரன். இது வரைக்கும் வேலை நம்ம குடும்பத்துல யாருமே அவனை போட்டிருக்காம இருக்கலாம். நாம போட்டுருவோம்னே, நம்ம கிட்ட இருந்து தப்ப முடியாது. தாத்தா பெரிய போச்சு தப்ப வேலைனா அவனை போடாம இருக்கலாம். என்னோட முடியல, இன்னைக்கு அவன் சொல்லிய முடிக்கிறேன். ஏன்னு நம்மளால முடியல, அவனை போட்டு தர இருக்கு முடியாது. அண்ணா, அவன் என்ன அவ்வளவு பெரிய கொம்பனா? கொம்ப இல்ல, கோலை. கோலையா? வீரனா நேருக்கு நேரம் மோதுவான். துரோகி முதுகுக்கு பின்னாடி குத்துவான். எதிரி கேட்டால் நின்று சண்டை போடுவான். ஆனா இந்த கோலையில இருக்கிறதுலே டேஞ்சர். டேஞ்சர்லயும் மகா டேஞ்சர் இந்த கோலைங்க. கோலை கூட ஒரு நாள் சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது. அப்படின்னா அவன் கோலத்தனத்துல பல முகம் வச்சிருப்பான். இவன் தான் வைத்தீஸ்வரன், நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. தாத்தா முப்பாட்டம் பெரிய பேச்சு தப்பா ஏன் அவனை போட்டு தள்ள முடியல? அவன் ஒருத்தனா இருந்தா போட்டு தள்ளிருக்கலாம். அவனுக்கு பல முகம் இருக்கும். எங்க எப்படி இருக்கான், எத்தனை வேற வேலைக்கு வச்சிருக்கான் எதுவும் நமக்கு தெரியாது. அவன் இடத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி சரிய காயினை நகர்த்துவான். அதனாலதான் வெட்ட முளைச்சு வந்துகிட்டே இருந்திருக்கான். அதனாலதான் 30 நாள் ஒண்ணும் பண்ண முடியாம போய் சேர்ந்திருக்காங்க. ஆனா இந்த டென்ஷன் அப்படி இல்ல. கோலை கிட்ட எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். இன்னொரு விஷயத்த சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோலைக்கு வந்த வைத்தீஸ்வரன் தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம்னு தாத்தா பெரிய பட்சத்தை போல நினைச்சாங்க. ஆனா அதுதான் இல்ல. அவன் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் பேரு, தான் ஊரு, அட்ரஸ் எல்லாத்தையும் மாத்திருக்கான். ஏன் குடும்பத்தையே மாத்தி சேர்த்துட்டான். என்னன்னு சொல்றீங்க? அதுதான் கோலைங்களால பண்ண முடியும். இன்னொரு விஷயம், இன்னொரு முகத்தோட நம்ம தாத்தா கூடயே இருந்துட்டான். அதனாலதான் செம்புலிங்க என்ன பண்ணுதாரு யாது பண்ணுதாருன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. கணக்கு பிள்ளையா இருந்திருக்கான். அப்போ வைத்தீஸ்வரன் சொன்னது அந்த கோலை போட்ட பிளானு. செம்புலிங்க கூட கணக்கு பிள்ளையாவும் வெளியே வைத்தீஸ்வரனாவும் வாழ்ந்திருக்கான். அவன் செம்புலிங்க கூட இருந்தனால்தான் ஊர் மக்கள் அவனை பார்த்து பயந்துருக்காங்க. ஊர் மக்கள் மத்தியில அவன் அப்படித்தான் காட்டியிருக்கான். செம்புலிங்க ஐயாவே இவன் பேச்சுக்குத்தான் கட்டுப்படுவாருங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை மக்கள் அவன் விதைச்சிருக்கான். செம்புலிங்கோட கோடிக்கணக்கான சொத்துக்களை வரசில பாக்குற ஒரு வேலை பார்த்திருக்கான். அதனால செம்புலிங்க கூடயே இருந்திருக்கான். இது தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு செம்புலிங்க கூட இருக்கனால அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு ஒரு பயத்தை விதைச்சிருக்கான். தான் சொன்னா செம்புலிங்க என்ன வேணாலும் பண்ணுவான்னு ஒரு பின்பத்தை மக்கள் விதைச்சிருக்கான். அது அவனுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு மக்கள் இடத்துல அவன் அதிகாரத்தை காட்டியிருக்கான். ஊர் மக்களும் பயத்துல இதை வெளியில காட்டாம இருந்திருக்காங்க. இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா இந்த வைத்தீஸ்வரன் செம்புலிங்கையா பத்தி தவறான தகவல ஊருக்குள்ள பரப்பியிருக்கான். இதை நம்ப ஆரம்பிச்ச ஊர் மக்களும் செம்புலிங்கையாவை வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா அந்த கோலை. அதனாலதான் செம்புலிங்கையா தோத்து போறதுக்கு முதல் காரணமா அமைஞ்சிருக்கேன். மக்கள் செல்வாக்கு குறைஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, குடும்பத்துக்குள்ள என்னென்ன தகவல் நடக்குதுங்கிறத ஒரு கணக்கு புள்ளியா தெரிஞ்சுக்கிட்டான். ரெட்ட புள்ள பிறந்த போவும் கொன்னவன் அவன் தான். செம்புலிங்காவுக்கு 2வது ரெட்ட பிள்ளைங்க, அதையும் கொன்னான். இயற்கை மரணமா மாத்தினான். ஆனா உண்மை செம்புலிங்காவுக்கு தெரியும், ஆனா துரோகி யாருன்னு தெரியாது. ஆனா இப்பவும் துரோகிகளாலதான் தன் பிள்ளைங்க செத்துட்டாங்கன்னு ஊருக்குள்ள தெரிஞ்சா இருக்க பயமும் போயிருந்ததா செம்புலிங்கையா வெளியில சொல்லாம இருந்திருக்காரு. ஏன் தாத்தாவுக்கு அந்த கணக்கு பிள்ளை மேல சந்தேகமே வரலையா? குடும்பத்துல ஒருத்தனா வாழ்றவன் மேல எப்படி சந்தேகம் வரும்? குடும்பத்தாளுக்குள்ள சந்தேகப்படுறது நம்ம பரம்பரைக்கு பழக்கம் கிடையாது. அந்த ஒரு கொள்கையில தான் அவன் மாட்டாம இருந்திருக்கான். கூட இருக்க எவனா இருந்தாலும் ஒரு சந்தேக கண்ணோட தான் இருக்கணுங்கிறத தாத்தா மறந்துட்டாரு. அந்த அளவுக்கு நல்லவரு. தூங்கும் போது கூட கண்ணை மூடக்கூடாதுங்கிறத மறந்துட்டாரு. கோடிக்கணக்கான சொத்துக்களை ஆண்டவருக்கு கூட இருக்கவனை கண்டுபிடிக்க தெரியல. தோத்து போயிட்டாரு. ரொம்ப நல்லவரா இருந்து தோத்து போயிட்டாரு. இந்த உலகத்துல ரொம்ப நல்லனாவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் அண்ணன் என்கிட்ட சொல்லதுக்கு முன்னாடி இந்த கதைலாம் எனக்கு தெரியும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எனக்கு தெரியும். அன்னைக்கு நான் முடிவு பண்ணனேன், என்னைக்குமே இந்த செம்புலிங்கம் நல்லவனாக இருக்க மாட்டான்னு. அதனாலதான் நான் ஊருக்குள்ள யாருக்கிட்டுமே பேசுறது இல்ல. என்ன பார்த்தா மத்தவனுக்கு பயம் மட்டும் தான் இருக்கணும், பாசம் இருக்க கூடாது. நல்லது செய்வேன், அது என் தாத்தாக்கணும். ஆனா பிரதிபலனை நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா என் தாத்தா தோத்து போன மாதிரி நான் தோத்து போயிடக்கூடாது. இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே
அதான் செம்புலிங்கம். நான் ரோட்ல யாருக்கிட்ட நீ நின்னு பேசுறத பாத்துருக்க? இல்ல. எவனையாவது ஃப்ரெண்டுன்னு கூட்டு வந்துக்கிறத பாத்துருக்க? இல்ல. வெளியில எவனையாவது ஃப்ரெண்டு பிடிக்கிறத நீ பாத்துருக்க? இல்ல. இல்ல. நான் தான் செம்புலிங்க. நீங்க அதை சொல்லிருப்பேனா? கிங்ஸின் ராஜா. கிங்ஸின் ராஜா தான் தெரியும். செம்புலிங்கன்னா எவனுக்கும் தெரியாது. எவனையும் நம்ப மாட்டேன். அன்பு காட்டுவேன். ஆனா எவனையும் நம்பி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர மாட்டேன். ஏன்னா நம்ம குடும்பத்துல பாதி பேரு வீழ்ந்தது வெளியில இருந்து ஒருத்தனை உள்ள கூட்டு வந்ததுனாலதான். என்ன சொல்றீங்க? சோழனை எப்படி வீழ்ந்தான் தெரியுமா? அண்ணா, துரோகம், நம்பிக்கை துரோகம். அண்ணா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அபி வரல, வர வச்சேன். அண்ணா, இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லா ரத்தம் வாழ்வோ சாவ கூட நிப்பீங்கிற நம்பிக்கையில நம்பிக்கை வச்சிருக்கேன். உசுறு போற நிலம வந்தா கூட காட்டி கொடுக்க மாட்டேன்னு சம்பளிங்க பேரனே. செத்தால சாவன தர காட்டி கொடுக்க மாட்டேன். வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. 15 வயசுல இந்த பெரிய வளர்த்துக்கிட்டா. எதிரி யாரு 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 தேட ஆரம்பிச்சேன். ஒவ்வொன்னா சிக்க ஆரம்பிச்சதே. ஆனா அபி அண்ணே யாருடா அண்ணே? அண்ணே அந்த பாசத்துக்கு இடம் கொடுத்த கொடி தோண்டி புதைச்சிருவேன். எப்ப மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். அண்ணா மன்னிக்கணும். அதான் அண்ணன் துரோகின்னு சொல்றானே. வேற எனக்கு வழக்கம் கேட்கிறேன். எப்படியோ துரோகம் பண்ணிருக்கோம்ல. வேற என்னடா பாசம் வருது? பாசம் வரல. ஆனா இப்ப அண்ணனும் இசையும் அந்த நிலைமைக்கு ஆளாக்குறதுக்கு இவனும் ஒரு காரணம். பேராசை. பேராசை. பேராசையும் ஒரு விதத்துல துரோகம் தான்டா. அண்ணன் மேல ஒசத்தி விட்டவன்டா நம்ம ஜான். அவனுக்கும் மேல வர்றதுக்கு இந்த அபி அப்பனுக்கு ஆசை. இவன் இருக்கிற வரைக்கும் நாம மேல வர முடியாதுங்கிற பேராசை வக்கல புத்தி காட்டி கொடுத்துட்டான்டா. துரோகிட்ட காட்டி கொடுத்தவன்டா இந்த அபி அப்ப. இன்னொன்னு சொல்றேன், அபி அப்ப சாகல. அண்ணா என்ன சொல்றீங்க? குடும்பமே டிராமா பண்ணுதுடா. குடும்பமே டிராமா பண்ணுதா? மகிமா என்ன சொல்றீங்க? அவ அப்பனை காப்பாத்ததுக்கு குடும்பமே டிராமா பண்ணுது. அப்ப துரோகம் பண்ணிருக்கான்னு தெரியும். என்னைக்குனாலும் துரோகம் பண்ணிருக்கனால தனக்கு சாவு வருதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அப்பன் துரோகம் பண்ணது யாருக்குன்னு இந்த அபிக்கு குடும்பத்துக்கு தெரியாது. ஆனா கொன்னுருவாங்க மட்டும் தெரியும். சாகாம இருக்கிறதுக்கு செத்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். எங்க இருக்கான்னு தெரியல. கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. மொத்த பெட்டு அவனுக்குதான். துரோகிகள். அப்பனா அண்ணனுக்கு இப்ப தெரியுமா? தெரியுமா? என் அண்ணனை தொழில துடிக்க இதே மலையில தூக்கிட்டு ஓடுன குத்துயிரும் கொலையுமா உசுருக்கு போராடிட்டு கிடந்தான். உசுறு பிரிஞ்சுட்டுடா. கை ஒரு பக்கம் மேலாம் ரத்த கரடா. அப்படி தூக்கிட்டு ஓடுதா என் அண்ணனை. அந்ததுக்கு பொண்ணாண்டா அந்த அபியோட அப்ப. அதையும் பக்கத்திலே நின்று வேடிக்கை பார்த்திருக்கான்டா. நம்மள ஒசத்தி விட்டவன், தன் வாழ்வாதாரத்தை ஒசத்தி விட்டவன், தன் குடும்பத்தை காப்பாத்தினவன் இந்த நிலைமையில கடக்கான்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம அடுத்து நாம தான் இந்த பிசினஸ்ல கொடி கட்டி பறக்க போறோம்னு அப்படி பேரானந்தத்துல நின்னான்டா. இப்ப அவன் பொண்ணு நம்ம கஸ்டடியில. இப்ப அண்ணனுக்கு உண்மை தெரியும்டா. இப்ப அவன் அப்பனுக்கும் தெரிஞ்ச கொள்ள இனி நம்ம கிட்ட இருந்து அப்ப முடியாதுல அவன. அடுத்து நீ என்ன பண்ணணும்னு தெரியும்ல மாஷிமா. அவன் 2 புள்ளிலும் போடுற போட்ட பார்த்துட்டு அவன் நம்ம காலையில வந்து சரணடையலாம். கொண்டு வந்து வாக்கணும்டா. துரோகம் செய்யற ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீ நடுங்கணும்டா. கொலை நடுங்கி போகணும். ஒருத்தருக்கு துரோகம் செய்யறதுக்கே பயம் வரணும். நம்பிக்கை துரோகம் செய்யறதுக்கு பயம் வரணும். அந்த அளவுக்கு பண்ணணும். ஆனா ஒரு கண்டிஷன், அபிக்கோ மகிமாக்கோ எந்த சேதாரமும் வரக்கூடாது. எப்படின்னு? நமக்கு துரோகம் செஞ்சவா அப்ப புள்ளைங்க வாழ்க்கை போனது நினைச்சவன் பாதி செத்துறணும். புள்ளைங்களை புலி கொண்டுக்குள்ள அடிச்சுட்டு அவன் துடி துடிச்சு போய் சாகணும். பயத்திலே நம்ம கிட்ட வந்து சரணடையணும். அப்போ அபி அவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணும் எனக்கு தெரியும். என்கிட்ட யாராவது இறக்கத்தை பத்தி பேசுனீங்க. இதெல்லாம் நீ எப்படி நான் கண்டுபிடிச்ச? இந்த அபி உண்மையில பயந்தாங்கொழிதான். பயந்தாங்கொழியா? அப்ப நடிக்கலையா? சராசரி பொண்ணாதான் வாழ்ந்துகிட்டு இருந்தா. இவன் அப்ப செஞ்ச தப்புல பயந்து வாழ்ந்து அந்த பயத்தை இந்த பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டான். அப்புறம் ஓடி ஒளிஞ்சான். பிள்ளைங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாயி போச்சுது. எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு தெரிஞ்சோ இந்த இடத்துல இன்றைய நடக்குன்னு அவளுக்கு தகவலை சொன்னவனே நான் தான். தெரியும் உள்ள வந்தா இசை விட மாட்டான்னு எனக்கு தெரியும். இறக்க போனோம். அதே மாதிரி நான் நினைச்சது நடந்தது. உள்ள வந்தா நான் பொறுப்பு எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பா வேலை படிக்க இங்க வாங்கினேன். ஆனா அதுக்காக எல்லாம் அவன் நம்ம அண்ணன் கூட சேர மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும்.
அடுத்த பிளான போட்டேன். ஹோட்டல், காட்டுக்குள்ள இருக்க ஹோட்டலு. அது வேற யாருக்குள்ளது இல்ல, நம்மக்குள்ளதே தான். அதான் மாணிக்கண்ணன் உளறி இருக்கான். அன்னைக்கு மாணிக்கண்ணன் கூட உளர்னானே, அவங்கிட்ட சொல்லிதான் வந்தேன். அவன் கொஞ்சம் உளறிட்டான். அண்ணனுக்கு தெரியாது இல்ல, அதை எனக்கு சாதகமா பயன்படுத்தினேன். ஃபேனிக்குனே தான் அண்ணனை விட்டுட்டு வந்தேன். இல்லன்னா அவ்வளவு உடம்பு சரியில்லாதால நான் என்ன விட்டுட்டு வரதுக்கு பாசம் இல்லாதவனா, இல்ல பொறுப்பு இல்லாதவனா. அதே மாதிரி இன்று இவனு போற வச்சேன். வந்தான். நான் தான் தங்க வச்சேன். தெரியும் அண்ணனுக்கு எப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கும், இவ காப்பாத்துறான்னு பார்த்தேன். பரவாயில்ல, அவ அப்ப மாதிரி இல்ல. கண்டிப்பா மனசார லவ் பண்ண மாட்டான். இப்படி ஏதாவது நடந்தாதான் அண்ணனை ஏத்துக்குவான்னு தான் வச்சேன். நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் கச்சிதமா முடிஞ்சுது. வீட்டுக்குள்ள வர வச்சுட்டேன்ல, நம்பிக்கை துரோகம் நான் என்னன்னு காட்ட வேண்டாம். அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ வாய்க்குசமா பொய்யா சொல்லிருக்காங்களா? தெரியல. அப்ப இருக்கான்னு தெரிஞ்சா என்னைக்குனாலும் வந்து போட்டு தள்ளிடுவானுங்கன்னு தெரியல. ஆனா நாம தெரியாது. நாம தேடி போக கூடாது. அவனா வந்து சோறு அடையணும். அவனா நம்ம கால்ல வந்து விழணும். விழ வைப்பா இந்த சம்பளிங்க. அவன் வந்து விழுந்த அன்னைக்கு தான் இந்த துரோகிகள்லாம் யாருன்னு ஒவ்வொருத்தனையா கண்டுபிடிக்க முடியும். இவன் ஒருத்தங்கிட்ட காட்டி கொடுத்தானே, அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அது நாம அபியப்படுத்துற பாட்டுல தான் வேலை சீக்கிரமா முடியும். சீக்கிரம் நான் முடிக்கிறேனே. எதுக்காக ஜானனை போடுறதுக்கு பார்த்தாங்க, எதுக்காக ஜானன் இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க, அவன் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அபி அப்ப யாருக்கிட்ட நம்ம அண்ணனை காட்டி கொடுத்தான்? அப்போ தாவீது கிட்ட இல்லையா? டேய், தாவீது வேற கை கொள்ளடா. அவன் எல்லாம் மேட்டுன்னு தெரிஞ்சா நான் என்னைக்கா போட்டு தள்ளியிருப்பேன். அப்ப இந்த ரேச்சல் பிள்ளை யாரையோ கூட்டு வந்தாலே, அந்த பொண்ணு நான் அனுப்பின பொண்ணு. ஆனா ரேச்சல் நல்லவா கிடையாது. அண்ணா, செத்த ரூபி உயிரோட வந்திருக்கானே, அந்த பொண்ணை கூட்டு வந்தவனே நான் தான். அதான் அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே கூட்டு வந்தேன்டா. தாவீது ரேச்சல்லாம் உண்மையிலே ரூபி தான் வந்திருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. ரூபி இல்லைன்னு தெரியும், ஆனா தனக்கு ஒரு சாதகம் கிடைச்சிட்டு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அது என்கிட்ட பொழிக்காதுன்னு அவனுக்கு தெரியல. அதுக்காக ரேச்சலை நம்பிடாத, பச்சை துரோகி. அண்ணா, கேடு கொட்டா. என்ன சொல்றீங்க? ஈத்திர பிறகு நான் சொன்னேன், நம்பல நீ. அல்ப புத்திடா, அல்ப புத்தி. உன்னை விட ஒன்னு பெஸ்டா இருக்குன்னு நினைக்க கூடியவா? ஒன்னு பெஸ்டா இருந்தா அதை விட பெஸ்டா பாப்பா, அதை விட பெஸ்டா பாப்பா. கேடு கட்ட ஜென்மா. போட்டு தள்ளனா நினைச்சேன், சில வேலைகள் நடக்க வேண்டியிருக்கு. போட்டு வச்சிருக்கேன். உன்னை ஏமாத்தினதுக்கு எனக்கு எப்பவுமே போட்டு தள்ளதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? அவசரத்துக்கு உதவின்னு வச்சிருக்கேன். அண்ணா, டேய், நமக்கு உண்மையா இருக்கவ தனியா தெரியும்டா. அவ நம்ம உசுரியும் உடலையும் கலந்துருப்பா. அவ வேற நம்ம வேற நமக்கு பார்க்க முடியாது. பின்னி பிணிஞ்சி ஒட்டி உரசிக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லடா, 1000 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் அதே உணர்வு வரணும். அதுதான் பாசம். ஒரு நொடி கூட அவ வேற நாம வேறன்னு யோசிக்க முடியாது. அப்படி இருக்கணும்டா. டேய், அவளெல்லாம் வேற மாதிரி யோசிக்க தோணாதுடா. வேற ஒத்தினி யோசிக்கவே மூளைக்கு தோணாது. எனக்கானவா, எனக்குள்ள இருக்கிறவா, எனக்குன்னு பிறந்தவா அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கணும். அப்படி எப்பவுமே தோணணும்டா. கோபத்துல கூட அவன் இன்னொருத்தின்னு நமக்கு நினைப்பு வந்துட்டு வச்சுக்க, அது காதலே இல்ல. கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லி கூட திட்டிடலாம். அந்த கோபத்துல கூட அவ இன்னொருத்திங்கிற நினைப்பு நமக்குள்ள வரக்கூடாது. அந்த அளவுக்கு அவன் நமக்கு நம்பிக்கை கொடுக்கணும், நாம அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். சத்தியமா அந்த நம்பிக்கை எனக்கு வந்தது இல்லைன்னு வராது. அது உண்மை காதல மட்டும்தான் வரும். ஒருத்தர் மட்டும் காதலிக்கிறது பேரு காதல் இல்ல, 2 பேரும் காதலிக்கணும். நான் எந்த அளவுக்கு அவளை நேசிக்கிறேனோ அதே அளவு அவளையும் என்ன நேசிச்சாதான் அந்த உணர்வு வரும். எப்படி ஒரு நொடி கூட என்னால அவளை புரிஞ்சு இருக்க முடியலையோ அதே மாதிரி அவளுக்கும் இருக்கணும். அப்பதான் அந்த உணர்வு எங்க இருந்தாலும் ஒண்ணு சேர்க்கும். நான் இங்கதான் இருப்பேன், ஆனா என் இசை இங்கேயே இருக்க மாதிரி எனக்கு தோணும். எனக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும். அடிக்கடி என் பக்கத்துல இருக்க மாதிரியே எனக்கு ஃபீலா இருக்கும். மறந்து இசையில கூப்பிடுவேன், ஆனா நான் எங்கேயும் உட்கார்ந்துருப்பேன். அப்படி தோணணும்டா. உடலாலும் உள்ளத்தாலும் பின்னி பணிஞ்சிருக்கணும். இவனை விட அவன் பணத்தானா இருக்கான், இவனை விட அவன் படிச்சவனா இருக்கான், இவனை விட அவன் செல்வாக்குள்ளவனா இருக்கான்னு நினைச்சுட்டான்னு வச்சுக்க, யோசிக்கவே வேண்டாம். அந்த காதல் நமக்கு தேவையில்லை. எனக்கு வேண்டாட, அந்த காதல் எனக்கு வேண்டாம். வேண்டாம். உனக்குன்னு பிறந்தவா எங்கேயாவது இருப்பா. காசு பணத்தை பார்க்காத, நம்ம கூட வாழ வரவா நம்மளை மட்டும் நேசிக்கிறாளான்னு பாரு. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேளு. இசை பின்னாடி நான் சுத்தினேன். அவளை ஒரே முறை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன்னு நான் சொன்னேன். ஏன்னு தெரியுமா? என்ன அவ ஏறெடுத்து பார்க்கல. நான் எவ்வளவோ ரவுடித்தனம் பண்ணி பார்த்தேன், என்னெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். அவ என்ன ஏறெடுத்து பார்க்கல. எல்லாரும் நினைக்கிறமாதான் காசு பணம் வீடு பங்களா எல்லாத்தையும் பார்த்தா எப்படி இருக்கான்னு செக் பண்ணலாம் தான் வர சொன்னேன். குரலை நான் இந்த அளவுக்கு வரட்டி காதலிக்கிறேன்னு அதுக்கு இவ தகுதியானவளான்னு செக் பண்ணதுக்கு தான் வர சொன்னேன். வந்தா நேரம் கேட்டு வழியா வரல, பின்னாடி ஒரு தோப்பு இருக்குதே அந்த வழியா வந்தா. அவளை கண்காணிச்சுட்டு தான் இருந்தேன்.
அவ எப்படி என்கிட்ட இருந்து விடுதலையாகி போலான்னு தான் யோசிச்சாலே தவிர இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனையா நம்ம அலைய விட்டோம் அப்படிங்கிற நினைப்போட ஒரு நிமிஷம் கூட அவ பார்க்கல. வந்தவா நேரம் அம்மா கிட்ட எதுவும் பேசினா, உங்க புள்ள பண்றது ஏதோ எனக்கு பிடிக்கல, உங்க புள்ள எனக்கு பிடிக்கவே இல்லைன்னா மனசுல இடம் பிடிச்சா இதுக்கப்புறமா அவளை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணினேன். ஏன் ஊரடக்கத்தை தாவிது தான் எனக்கு கிடைச்சாலே என்ன, நான் ஊன்னு சொன்னா பொண்ணு கொடுக்க 1000 பேர் வரமாட்டான். இருந்தோம் தாவிது முதல்ல எதுக்கு நான் தேர்ந்தெடுத்தேன், இசை கூடயே இருக்கான்னு தான் நான் நினைச்ச மாதிரி அங்க வந்தான். சரி நமக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை ஃப்ரெண்டுக்கு போத, அந்த பொறாமையிலாவது நம்மளுக்கு ஏறெடுப்பான்னு பார்த்தேன். ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவா இருந்தா. உண்மைத்தன்மை ஆச்சரியமா இருந்தது. துரோகத்தை மட்டுமே பார்த்து பார்த்து வளர்ந்த எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. பொம்பளை புள்ள பேராசை காட்டி பார்க்கலான்னு நகைக்கடை, தங்கக்கடை, வைரக்கடை, துணி கடை, வாஷிங் மிஷின் கடைன்னு எல்லா பக்கமும் தாவீது மகளை வர வைக்கிற மாதிரி இவளை வர வச்சு காட்டுனேன். அதை பார்த்தாவது நம்மளை பார்க்கலான்னு பார்ப்போன்னு போடா நாயேண்ணா. அப்பதான் தட்டி தூக்குனேன். இந்த செம்புலிங்கத்துக்கு ஏத்தவனே, உன்னை விட்ட ஒண்ணு பெஸ்ட்னு ஆனாலும் சரி பொண்ணா இருந்தாலும் நினைச்சுட்டா அங்க காதலே இருக்காது. அது சரிண்ணே, இது வைத்தீஸ்வரன் வீடுன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க பாரு, வைத்தீஸ்வரனுக்கு பல முகம். அவன் ஒரு பேர் வைக்கல, பல இடத்துல பல பேர் வச்சிருக்கான். அதனாலதான் தாத்தாவுக்கு கண்டுபிடிக்க முடியல. கடைசியா எனக்கு முன்னாடியே வந்த தகவலை இங்க அவன் சந்ததி இருக்குன்னு. சந்ததினா நம்மள மாதிரிதான் 3வது தலைமுறை. அந்த குடும்பத்துக்கும் அவனுக்கும் நம்மளுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கீங்களா? கட்டாயமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா குடும்பம் தானே, பாக கண்டிப்பா இருக்கும். ஃபாரின்ல இருந்திருக்கானுங்க. செம்புலிங்கைய சொத்தை பிடிங்கி அவங்க ஃபாரின்ல வாழ்ந்திருக்கானுங்க. யார் சொத்துல எவன் சுகபோகமா வாழ்றதே? வைத்தீஸ்வர பேர அவன் கூட தான் ரீச்சருக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. அது சரிண்ணே, அது எப்படி வைத்தீஸ்வரன் கண்டுபிடிச்சீங்க? அந்த குடும்பம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் தாவித வச்சுதான். அவன் பேராசை. இந்த தாவிது ஆதாயம் இல்லாம எதையும் பண்ண மாட்டான். அதுவும் சாதாரண ஆதாயத்தெல்லாம் பார்க்க மாட்டான். பின்புல பலம் எப்படி தான் பார்ப்பான். அவனுக்கு பொண்ணு மேல பாசம் எல்லாம் கிடையாது. ஆனா பொண்ணை வச்சு வாழறதுக்கு என்ன உண்டோ அத்தனையும் பண்ணுவான். அதனாலதான் எனக்கு சந்தேகமே வந்தது, இந்த குடும்பத்துல எதுக்குடா இவன் பொண்ணை கொண்டு கொடுக்கான்னு. நானே சொன்னேன், வந்த புதுசுலயே பார்த்து இந்த வீட்டை நான் பார்த்ததே இல்லையே. அதான் நீங்க சொல்றீங்களா இவ்வளவு நாள் வெளிநாட்டுல வாழ்ந்தாங்க இப்பதான் வந்திருக்காங்கன்னு. அப்படி பணக்கார குடும்பம் நினைச்சு கூட கொடுத்துக்கலாம்ல. இத்தனை வருஷம் வெளிநாட்டுல எதுக்கு வாழ்ந்தான், எதுக்கு இங்க இந்தியா வந்திருக்கான்னு கூட நான் கண்காணிச்சிருக்க மாட்டேன். நான் மாடிக்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். இவனுங்க தாத்தா தலைமுறையில தான் இங்க இருந்து போயிருக்கானுங்க. அது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கும் தாவிதுக்கும் நல்ல கனெக்ஷன் இருந்திருக்கு. இங்க நடக்கிற தகவலை இவன் தான் அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கான். போய் பார்க்கலாம், நமக்குன்னு ஏதாவது ஆதாரம் சிக்காமலா போயிடும். சந்தேகப்பட மாதிரி எது இருந்தாலும் சரி தூக்கிடுங்க. இந்த குடும்பம் இந்தியாவுக்கு வந்து 1 மாசம் ஆயிட்டு எல்லா தகவலும் எனக்கு வந்தது. இவனுக்கு மேல எனக்கு எந்த சந்தேகமும் வரல. தாவீது எப்போ பொண்ணை கொடுக்கானா அப்பதான் எனக்கு சந்தேகமே வந்தது. அப்பதான் வந்து கண்காணிக்க ஆரம்பிச்சேன். ஆனா கண்டிப்பா சொல்றேன், வைத்தீஸ்வரனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. சரி உள்ள போலாம். ஏதாவது ஒரு சின்ன குழு கிடைச்சாலும் பரவாயில்ல, பழைய காலத்து போட்டோ கிடைச்சாலும் சரி, ஒண்ணு விடாம தூக்குங்க. இப்ப வீட்டுக்குள்ள யாரும் இல்ல, போயிருக்கான், வரமாட்டான். அதனாலதான் தைரியம் உங்களை கூப்பிட்டு வந்தேன். டேவிட் அங்க எல்லா வழியும் பார்த்துப்பான். ஷாப்பிங் போனானுங்க, அப்படியே ஷாப்பிங்ல இருக்கட்டும். ஷாப்பிங் மாலை இழுத்து மூடிட்டேன். சப்பா போடுங்க. 4 மணி நேரம் எவனும் வெளியில வர முடியாது. நான் ரெச்சல தான் போட்டுட்டு போனானுங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் நான் சிக்னல் கொடுக்காம டேவிட் திறந்து விட மாட்டான். அப்பமே உள்ள மாட்டிக்கிட்டான். டேவிட் சிக்னல் கொடுத்துட்டான். நம்ம தைரியமா உள்ள போலாம். ஒரு பழைய காலத்து பொருள் கிடைச்சாலும் சரி, எதையும் விடக்கூடாது. புரியுதா? சரிங்கண்ணே. என்ன காதல் போயிட்டு அழுதுட்டு இருக்கியா? இல்லண்ணே, உண்மையான காதல் நான் உசுர கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி ஈத்திர காதலாம் நினைச்சிட்டு இருந்த தொலைச்சி 15 வயசுல காதல்னா உனக்கு 15 வயசு மக்கா மக்கா. அண்ணே, அனுபவம் இல்லாத வயசுல வர்ற காதல் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா பொண்ணா பின்னான்னு வர்றதான் தப்பு. இவாதான் நமக்கு தோணணும்டா, அதுதான் காதல். 16 வயசு 15 வயசு மூஞ்சில அடிச்சு பேத்துருவேன். சும்மா வருவாடா 15 வயசுல உனக்கு காதலே. அது உண்மைன்னு நினைச்சிட்டேனே. உண்மை நினைச்சான், மூஞ்சில அடிச்சான். போடா. அண்ணன் சிரிக்கிறான். கொல்லாம விட்டானே நானே. போடா. இனிமேல் அந்த நினைப்புல அழிஞ்சேன்னு வச்சுக்க, ஒளி தோண்டி புதைச்சுவேன். குடும்பத்துல எனக்கு பிரச்சனை மட்டும் பாரு, காதலே வேண்டானே. ஃபீல் பண்றான், கொல்லுவேன். நான் எங்க ஃபீல் பண்றேன்? இனி எனக்கு காதல் வராது, அவ்வளவுதான் நான் சொன்னேன். வரவும் கூடாது. உனக்கு காதல் வேண்டாம் அண்ணா, வேண்டாம். காதலிக்கிறதுக்கு பக்கம் உனக்கு பத்தாது அண்ணா. சொல்றல பழைய நடக்கும். போ. இங்க பாரு, பழைய போட்டோ எது கடந்தாலும் எடுத்துரு. எதுவுமே வேண்டாம் நினைக்காத. 10 லட்சம் எது கிடைச்சாலும் எடுத்து வழியா பாரு. சரிங்கண்ணே. புரியுதுண்ணே, நம்பிக்கையில வரணும். சரிங்கண்ணே.
தங்கப்புல இசைமா இசைச்சலா நான் கோவமா இருக்கேன். கோவமா இருக்கா தங்கப்புல? வா அப்பா கிட்ட வா. இல்ல நான் கோவமா இருக்கேன். என் பிள்ளை யார் கோவப்படுத்துனா? நீங்களா? நானா? இங்க வா தங்கப்புல. யா அம்மு குட்டி, ஏ செல்ல குட்டி, எதுக்குமா? ஆமா நான் கோவமா தான் இருக்கேன். என் பிள்ளை இன்னைக்கு அழகு போல இருக்கு, என்னத்துக்கு? நான் எப்பவுமே அழகுதான். ஆமாமா, என் பிள்ளை எப்பவுமே அழகுதான். என் பிள்ளை பொம்மை மாதிரி தான் இருக்கும். ஆமா. என் பிள்ளைகிட்ட இருந்தா அப்பாவுக்கு கோவமே வராது. அவன் முகமும் அவ பேசுறதும். தங்கப்புல பேசாம நீ அப்பா கூடயே இருந்துருமா. அப்பா என்னமா? நானும் கிணத்துக்கு போறேன். இல்ல உன்னை அனுப்ப முடியாது. அப்பா எங்க பாரு, எனக்கு இருக்குது ஒண்ணே ஒண்ணு உசுறு. அது கிணத்துக்கு அனுப்பிட்டு அப்பாவால நிம்மதியா இருக்க முடியுமா? நீ போறது கொண்டு இல்ல, ஆளுக்கு இல்லாத நேரமும் போயிருத. அதான் பயமா இருக்கு. அதான் சுத்தி வேலி போட்டு பூட்டியாச்சு பாத்துக்க. அப்பா அக்கெல்லாம் போறா, ராணி கூட போறா. அவங்க பெரிய ஆளு போவாங்க. நீ குட்டி பிள்ளைல, நீ குட்டி தங்கம் இல்ல. அப்ப நான் பெரிய பிள்ளைதான்ப்பா. யாரு நீ? ஆமா. சும்மா அந்த தங்கம், என் தங்க பிள்ளை, என் தங்க பிள்ளை. இங்க என்ன உனக்கு நீச்சல் குளம் உனக்கு வேணும் அவ்வளவுதானே? அப்பா இங்கேயே உனக்கு கட்டித்தாரேன், போதுமா? நீச்சல் குளம் வேண்டாம், கிணறு தான் வேணும். சரி, குட்டியா ஒரு கிணறு இங்க தோண்டி தரப்பா. நிஜமா? அந்த மோட்டர் செட்ல எல்லாம் என் பிள்ளைக்கு நான் இங்கே நடு வீட்டுக்குள்ளே வச்சு கொடுத்தேன், போதுமா? என் பிள்ளை வெளியில போக கூடாது, ஓகே? சரிப்பா. சரி, அப்பாக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அதான் என் பிள்ளைய பார்த்துட்டு என் பிள்ளை முகத்துல முடிச்சிட்டு போனாதான் போற காரியம் நல்லா இருக்குன்னு என் பிள்ளைய கூப்பிட்டேன். வெளியில போறீங்களா? ஆமா, அவன் செம்பிளிங்க வரச்சோன்னா எட்டி பார்த்துட்டு வரேன், சரியா? அப்பா இப்ப நீங்க வெளியில போறீங்க? புது அப்பா இல்ல, பழைய அப்பா, பழைய ஜானப்பா. அப்பா 1000 பேர் வந்தாலும் அசால்ட்டா தூக்கி போட்டு உங்க அப்பாவால மிதிக்க முடியும். என் கண் பார்வையிலே ஒருத்தன் தப்பிக்க முடியாது. அப்பா பழைய ஜானப்பா. இங்க பாரு, அப்பா எப்ப வெளியில போனாலும் என் தங்க புள்ள, என் கட்டி தங்கம், என் வயிறு தங்கம் முன்னாடி வந்து நின்றணும், ஓகே? என் புள்ளைய பார்த்துட்டு தான் நான் போவேன். என் தங்க புள்ள. சரி, அப்ப போயிட்டு வரேன். டாடா. இங்க பாரு, அங்க போக கூடாது, கிச்சனுக்குள்ள போக கூடாது, பெட்ரூம்ல உட்காந்து செல்லு பார்த்துட்டு, சரியா? சரிங்கப்பா. ரொம்ப கேம் நடக்கூடாது, விளையாடிட்டு தூங்கிடணும், சரியா? அப்ப சீக்கிரம் வந்துடுவேன். சரிங்கப்பா. அப்ப மறுபடியும் சொல்றேன், யாரும் இல்லாம நீ தோட்டத்துக்கு போக கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல திறமமா வந்துருவான். அப்புறம் சாமும் வந்துருவான்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லாம் கூட்டு போக சொல்லு, சரியா? நம்ம வீட்டுல யாரும் இல்லாம போயிடாத. சரிங்கப்பா, நான் போக மாட்டேன்ப்பா. சரி தங்கம், போறோம். அப்ப போய் சொல்லு, உன் முகத்தை தான் முடிச்சிட்டு போவேன். டாடாப்பா. சரி நான் போறேன், விளையாட போறேன். சரி, பாத்துப்போ தங்கப்புல, பாத்துப்போ. டாட்டாமா. அப்பா டாடா. டாட்டாமா, டாட்டா. என்னங்க? வீட்டுல யாரு? என்ன ஜானு, ஏன் கத்துற? நான் வெளியில போகும்போது யாராவது குறுக்க வந்தீங்க? யார் இப்ப வந்தா? நீ என்ன உன் பிள்ளைய திகச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்த? காஃபி வேணும், மண்ணை கட்டி வேணும், யாராவது வந்தீங்க? இங்க பாரு, அத நீ அங்க பார்த்தா சொல்லு. அத நீ ஆச்சு, உன் பொண்டாட்டி ஆச்சு. நான் சுயநலம் இல்லாம இருக்கும்போது நீ சொல்லாம இருந்தா கூட பிரச்சனை இல்ல. நான் சுய புத்திக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சும் இன்னும் உண்மையை சொல்லாம இருக்க பாரு. எந்த விதத்துல நான் உன்னை நம்புவேன்? ஒரு பொண்டாட்டின்னு ஓம எப்படி எனக்கு நம்பிக்கை வரும்? இப்படி விஷயம் எங்க அப்பா உசுரோடத்தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, சத்தியமா எனக்கு உன் மேல காதல் வந்துருக்கோண்டி. இப்பவும் ஊம கொட்டா மாதிரி மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு ஜான் பொண்டாட்டி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. ஏத்துக்கவே மாட்டேன். நீ ஏன் எப்ப உண்மையை சொல்றேன்னு நானும் பார்க்க தானே போறேன். நானா கேட்க போறது இல்ல, நீயா சொல்ற வரைக்கும் நான் விட்ட போறது இல்ல. இன்னொரு திருப்பி என் முன்னாடி உன்னை பார்த்தேன், குழி தோண்டி புதைச்சிருவேன். போய உண்மை இல்ல, ஒரு மண்ணு இல்ல. என்னங்க, என்ன சொல்றீங்க? போயிரு. வந்துட்டான். சரி, என் பொண்ணை தூக்கி இப்பதான் கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். வந்துட்ட துரோகி பெத்தது, துரோகி மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட ஒண்ணு சொல்லிட்டு போறான்னு பாரு. என் அப்பா உசுரோட தான் இருக்கா, அவன் பத்த பிள்ளைதான் நான் சொல்லிட்டு போறான்னு பாரு. நான் உங்க முன்னாடி பார்த்துருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லலான்னு பாரு. அது எப்படி எனக்கு என்ன அடையாளம் தெரியாம இருக்கும்? சரி, இவ கூட நான் என்ன நம்பிக்கையில வர? தங்கப்புல, என்னம்மா?
ஒண்ணு இல்லப்பா, காஃபில இனிப்பு அதிகம், அதான் கத்திட்டேன். அவ்வளவுதானே? சரிப்பா, நான் அபி அம்மா கிட்ட சொல்லிடுறேன். அபி அம்மாவா? அம்மாவா? சரி, இங்க வா. என் பிள்ளை முகத்தை பார்த்தாலே மனசுக்கு கோபம் கூட கரைஞ்சிடும். என் தங்க பிள்ளை. சரி, அப்ப வெளில போயிட்டு வரேன். சரிங்கப்பா. சரி, பத்திரமா இருக்கணும்னா? சரிங்கப்பா. ஏமா ஐயாலே, பிள்ளை பத்திரமா பாத்துக்கா. அக்கா வேலை பார்த்துட்டு இருக்கா. சரிம்மா, அப்ப போயிட்டு வரேன். எடி இசை, எடி இசை. மாமா வண்டி எடுத்து போற மாதிரி இருக்குது. இவளும் போறாளா? இசை, என்னக்கா? இவ இங்கதான் இருக்காளா? சரி சரி, எங்க போயிடாத, அங்க நில்லு. சரிக்கா. இது ஒரு ஆளு வந்துட்டாளா? இல்லக்கா. சரி சரி, எங்க போயிடாத. என்ன ஒரே கொமட்டலாவே இருக்குது. இவங்க வேற காணோம். என்ன கொமட்டலா இருக்குது? எதுக்கு இவ்வளவு கொமட்டலா இருக்குது? என்னவா இருக்கும்? ஏன் அப்படி சொல்லிட்டு போனாங்க? எப்போதான் உண்மை சொல்றேன்னு பாப்போம். இதுக்கு என்ன அர்த்தம்? நான் அவங்க கிட்ட என்னத்தை மறைச்சேன்? எதுக்காக இப்படி சொல்லி கோவப்பட்டு போறாங்க? சப்பா, என்ன பண்ணனே தெரியல. அப்பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்குது? என்னாச்சு? வழக்கம் போலதான், அதே கத்தலதான். ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஏதோ நான் மறைக்கிறேன்னு சொன்னாரு, என்னன்னு தான் தெரியல. எப்பதான் சொல்றேன்னு பாப்போம் அப்படின்னு கத்திட்டு போறாரு. ஏன் ஏதாவது சொல்ல வேண்டியது சொல்லாம இருக்கீங்களா? இல்ல, எனக்கு தெரியல. சரி, இந்த சமையல் வேலை பாருங்க, நான் தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரேன். சரி. இசைங்க இங்கதான் நிக்கா. ஏன் மாதிரி அசதியா இருக்க? ஒண்ணும் இல்ல, என்னன்னு தெரியல, சும்மா தான் டயர்டா இருக்கு, வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல. அம்மா, அவள எங்க? தோட்டத்துல போய் கருவேப்பிலை பறிச்சுட்டு வரேன்ட்டு போனா. ராணி வந்துட்டாளா? இல்ல, அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கால. சாயங்காலம் வரும்போது துறை கூட்டிட்டு வரவளா இருக்கும். சரி. அவங்க அம்மா வீட்டுக்கு சும்மா சும்மா போக மாட்டாள? இல்ல, அவங்க அப்பா வந்திருந்தாங்கல்ல, கூட போயிட்டா. சரி, நான் கிடக்குற வேலையெல்லாம் பார்க்க. சுடிதார் போட்டே வேஸ்டா போச்சுது. சச்சா, அப்படி சொல்லாதீங்க. நிச்சயமா மாமா மனசு மாறுவாரு. மாறாம யாரு விட போறா? கரெக்ட் கரெக்டியாவது காது வச்சிட மாட்டேன். அபியாக்கு தைரியம் ஏகப்பட்டது போலக்கு. காதல் உங்க ஜான் மாமா மேல அவ்வளவு காதல். ஆனா மாமா முறைச்சுக்கிட்டுல இருக்காரு. விரட்டி விரட்டி காதலிக்கிற காதலுக்கு தான் பார் அதிகம். பாப்போம் பாப்போம், நிச்சயமா உங்க மாமா என்கிட்ட பேசுவாரு. பேசுனா சந்தோஷம் தான். இங்க பாரு, எப்படியாவது அவன் மனசுல இடம் பிடிச்சிரு. அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துல வந்ததே என்ன மறந்துட்டாங்க. அவன் அப்படி பழசெல்லாம் மறக்கிறவன் கிடையாதே. என்னமோ இருக்கு அபி. என்ன இருக்க போது? உங்களெல்லாம் ஞாபகம் இருக்குது, என்ன மட்டும் தான் மறந்துட்டாரு. அவன் பொண்ணு பழசா இருக்கும் போதும் சரி, இப்பவும் சரி, அதே மாதிரி நேசிக்கிறான். கிங்ஸன் அப்படிதான், நான் ஈல கூட அப்படிதான் பார்க்க. ஆனா ஒண்ணு மட்டும் தானே வித்தியாசமா பாக்குறான். அதான் எங்கேயோ இடிக்குது. ஏன் அபியக்கா, ஜான் மாமா இதுக்கு நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்க? இல்லையே, உண்மை சொல்லு, பாத்திருக்கேன்? எப்படி? இல்ல, நான் பார்க்கல. நான் அப்படியே பார்த்திருந்தாலும் பெங்களூருக்கு 4 வருஷம் படிக்க போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்திருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியிலே வரலையே. அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரியல. ஜான் சும்மா ஒண்ணு வெறுக்க மாட்டானே. ஜான் வெறுக்கிறதுக்கானே கிங்ஸ் இன்னும் வெறுக்கான். கிங்ஸனும் சரியா முகம் கொடுத்து பேச மாட்டேங்க. இதுக்கு முன்னாடி பேசினா இப்போ பேசல. ஆனா இந்த கிங்ஸின் எத்தை அவனை நம்பவே முடியாது. அவன் தான் செம்புலிங்கம்மாவே வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது எங்கேயோ என்னமோ இடிக்குத. என்னத்தை நீங்க யோசிக்கீங்க? நல்ல யோசித்து பாரு அபி. நீ எப்போது ஜானகிட்ட வம்பு கும்பு இழுத்திருக்கியா? இல்ல. அக்கா, என்ன இசை? சாமமா வந்தாச்சு. வந்துட்டேன். என்ன தங்கப்புல? நான் கோவமா இருக்கேன்ல. சும்மாடி, எவ்வளவு கோவமா இருக்கா? எதுக்கு? ஆமா. சரி வா, நம்ம மொட்டை மாடிக்கு போலாம். அப்படியா? மொட்டை மாடிக்கா? வா, மொட்டை மாடிக்கு போய் அங்க போய் விளையாடலாம். சரியா? மாமா உங்களை விளையாடுறேன். வா. சரி. விளையாட்டுனா போதுமே, வா. அம்மா, அக்கா. கூப்பிடு பாப்பா. ஏ என்னங்க? இல்ல, நான் மொட்டை மாடி போய் விளையாடணும்னா வா. நானா? பாத்தீங்களா மாமா? நீதான் உள்ள கூப்பிடுறல, வா. நான் வேண்டாம், நீங்க அவளை கூட்டிட்டு போங்க. உள்ள கூப்பிட்டு இருக்கா, வரலங்க, வா.
இல்லங்க, நான் வரல, நீங்க போங்க. அவ சும்மா விளையாண்டுட்டு இருப்பா, நீங்க அவளை கூட்டிட்டு போங்க, நான் வரல. பாத்தீங்களா மாமா? சொல்றல சமையல்லாம் பண்ணேன்டா வா. ஐயோ அதுக்கு இல்லங்க, நான் வரல, நான் வரலங்க. என்னாச்சு இவளுக்கு? சரி இசையா அந்த கேரம் போர்டு எல்லாத்தையும் எடுத்து வை. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிங்ஸ் எல்லாம் வந்துருவாங்க, சேர்ந்து விளையாடலாம். நீ மட்டும் எடுத்து கொண்டு வை, நான் வரேன். சரி மாமா. இங்க வா. ஐயா, வான்னு சொன்னேன். எதுக்கு? நான் கூப்பிட்ட வரணும் உனக்கு தெரியாதே. இல்லங்க, வேலை கிடக்கு, குழம்பு தாளிக்கணும், நான் அப்புறமா வரேனே. வான்னு. கிங்ஸன் வீட்டுல யாரும் இல்லைன்னு சொன்னா வாட்ச்மேன்லாம் சுத்தமா இருக்குது. என்ன இவ்வளவு பெரிய பங்களால சும்மா பூட்டி போட்டுட்டு போவான்? ஆட்கள் நடமாட்டம் இருக்கதான் செய்யும். இங்க பாரு, யார் கண்ணிலையும் படாம போ. மேல யாரும் இருக்க மாட்டானுங்க, சுத்தினாலும் கீழே தான் அடியாளுக்கு சுத்திட்டு இருப்பானுங்க. சரி நான் முதல்ல போறேன், பின்னாடியே வந்துரு. டேய், உனக்கு துரோகம் பண்ணவா இங்கதான் வாழ போறாளாம். அவ வாழ மாட்டான், அதைத்தான் நானும் சொல்றேன். அவ வாழக்கூடாது, வாழ மாட்டான். இங்க பாரு, துரோகம் பண்ணனா என்ன அவன்னு காட்டிட்டு தாண்டா இங்கிருந்து போனா. இங்க திரும்பி வரும்போது அவனுக்கு அடிச்சு அவளை துரத்தணும். அவ துரோகம் பண்ணா நாமளும் பண்ணணும்டா. உனக்கு பத்துக்கிட்டு வருதா இது எனக்கு பத்துக்கிட்டு வருது. இதுக்கப்புறமா அவத்தால நீ வந்து நடக்க கூடாடா. நடக்க மாட்டான், ஆல்ரெடி வேலையை பார்த்துட்டேன். அப்படி சொல்லடா. சரி சரி சீக்கிரம் மேல போ. எனக்கு தெரியுனே, ஒட்டு மொத்த கோவத்தையும் அடக்கி வச்சிருக்க. அவன் நிலைமைய மட்டும் பாரு. அன்னைய போய் இந்த ட்ரெஸ் போட்டா சரி, ஒரு வேளை அடையாளம் தெரியாம இருக்கா போட்டு போனாக்கும். சரி நம்ம கூடி போவோம். எங்க பார்த்தாலும் கதவா வச்சிருக்காங்க, எந்த கதவுன்னு எப்படி கண்டுபிடிக்க? என்னடா போ, சீக்கிரம் தேடு. சரிங்க. அண்ணே, எல்லா பக்கமும் தேடிட்டேன். இல்ல, கிடைக்கும், நிச்சயமா ஏதாவது கிடைக்கும். தேடு. அடியாட்கள் வர நிறைய சுத்துறானுங்கண்ணே. தப்பி தவறி எவனாவது பார்த்துட்டானா அப்புறம் அவன் இருக்கக்கூடாது, புரியுதா? முடிச்சுட்டு ஏற்கனவே. சரி, அடுத்த ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். சரிங்கண்ணே. அந்த செக்ஷன் இருக்கு, அதுக்கு போலாமா? இப்படி அந்த சைடு போகல, அண்ணன் அந்த சைடு போயிருக்கான். நம்ம இந்த சைடே போவோம். இப்பதானே அண்ணன் கூட போனா, அதுக்குள்ள எப்படிங்க? அதுக்குள்ள ட்ரெஸ் ஒருவேளை அண்ணன் சரி சரி அடையாளம் தெரியக்கூடாதுக்காக வந்த போனா இருக்கும். ஏதாவது ஆதாரம்? கிடைச்சிருக்கு. நீ வந்த வேலை முடிஞ்சிரும்னு எனக்கு தெரியும். அது என்ன, கீழே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் உங்களை கூப்பிட்டு வர சொன்னேன். நான் வீட்டு மாடல் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். இருக்குது, புதையில இருக்குதோ இல்லையோ, கண்டிப்பா ஆதாரம் சிக்கும். ஓட்டச்சரி கவினை அனுப்பிட்டேன்னு. சரி, ஏதாவது சிக்குதானே நான் பாக்குறேன். சரிங்கண்ணே. என்ன இப்பதானே அங்க இருக்க பாப்போம். என்ன ஒரே குழப்பமா இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கு. அங்க வா காட்டுறேன். அப்படின்னா நீனும் குழம்பிதான் இருக்க. ஆமா, சீக்கிரம் வா, அங்க வா காட்டுறேன். அது ஏதாவது அண்ணன் மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கானோ என்னமோ. ஆனா நான் பார்க்கும்போதே நான் பார்க்கும்போது அப்படிதான். ரெண்டு தான் தெரிஞ்சது. அண்ணன் ரெண்டு இல்ல, ஒண்ணுதான். இல்ல, முதல் பிளாக் ட்ரெஸ் போட்டிருந்தானா, அதை இப்ப கண்ணால பார்த்தமே. அண்ணன் தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். ஏதாவது சந்தேகம் வரக்கூடாதுன்னு இப்படி போட்டிருக்கானோ என்னமோ. அண்ணனாலே அண்ணனுக்கு ஒரு லுக் உண்டு, அதான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு
டாக்டர் ட்ரெஸ்ல வந்திருக்காரோ என்னமோ. டாக்டர் நீ எப்படி சொன்ன? ஆமா, அந்த ஆளு டாக்டர் ட்ரெஸ் தானே போட்டிருக்காரு. டேய், அது கிங்ஸ்டன் என்னன்னா? ஆமால, நான் எதுக்கு அந்த ஆளுன்னு சொன்னேன்? வாயில சும்மா வராத. என்னடா ஒரே குழப்பமா இருக்கு. டாக்டர், டேய், நான் எங்க துறன் இல்ல, அவன் டாக்டருக்கு படிக்க மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சான். சொல்ல போனா அவன் ரவுடித்தரம் தானே போனா, அவன் காலேஜ்லயே ரவுடித்தரம் தான் பண்ணான். ஆனா கிங்ஸ்டன் என்ன அண்ணன் கூட பார்க்காம புரட்டி எடுத்து வெளிநாட்டுல போய் டாக்டருக்கு படிக்க வச்சான் பாத்துக்க. அப்போ கிங்ஸ்டன் கை வைக்காத ஆளே இல்லையா? ஆஹா, நல்ல நேரம் நினைச்சேன். நல்ல சின்ன பையன் இப்பதான் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கேன்னு அப்ப மனசை தேத்திக்கிட்டேன். அப்படி ஒரு அடி பயத்துலதான் தோரான விளையாட்டுக்கு படிக்க போனான். நம்ம வீட்டுல எல்லாத்துக்கும் நல்ல மூளை பவர் உண்ட. நல்லா படிப்பான் தோரான, ஆனா படிக்க மாட்டான். ரவுடி கும்பல சேர்க்கலதான் மூளையை பயன்படுத்தினான். அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். ஒழுங்கா நான் சொல்ற டாக்டர் படிப்பு படின்னு அண்ணன் தான் படிக்க வச்சான். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கும் இப்ப இருக்கு என்ன சொல்ல வர? எங்க அண்ணன் ஏன் டாக்டர் மாதிரி சுத்தனா? வேண்டாம் விட்டு, நான் ஏற்கனவே ரொம்ப குழப்பத்துல. சரி, ஏதாவது ஆதாரம் சிக்கிச்சா? இல்ல, கீழே ஏதோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான், அதை உடைக்கிறதுக்கு பெரியண்ணன் வந்திருக்கான். பெரியண்ணன் எப்படி வந்தா? அது ஏதோ பழங்காலத்து போட்டு உடைக்க முடியல. அண்ணனுக்கு தான் டெக்னிக்கெல்லாம் தெரியும், அதான் அண்ணன் வந்திருக்கான். நான் முறையை ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியாது. ஆனா இந்த மாதிரி தந்த வேலைலாம் பெரியண்ணனுக்கு தான் தெரியும். செம. பூட்டை உடைக்கிறதுல அவனை அடிச்சுக்கவே முடியாது. எந்தெந்த ரூமுக்கு எப்படி எப்படி பூட்டு போடணும், எப்படி சாவி இருக்கும்னு கரெக்டா சொல்லுவான். இன்ஜினியர்ல அவன் டெக்னிக். சரி, அதை போய் பார்க்கலாம். அண்ணே வேண்டாம், இங்க ஏதாவது பாருங்கன்னு சொல்லிட்டான். சரி, நான் வேற ஏதாவது இருக்கான்னு பாக்க. சரி.